பாலிட்டி நான் கொஞ்சம் நோட்ஸ் எடுத்துருக்கேன். இது வந்துட்டு இந்த வார டெஸ்ட்டுக்கு. ஸோ முகப்புரையில் என்னென்னலாம் இருக்குன்னா, இறையாண்மை, மக்களாட்சி, சமதர்மம், மதசார்பற்ற குடியரசுன்னு இருக்குது. அது 1949 நவம்பர் 26 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அரசமைப்பு அப்படிங்கிறது நாட்டின் அடிப்படை சட்டம் என வரையறுக்கப்படுகிறது. நாடாளுமன்றமே அரசின் கொள்கைகளையும் சட்டங்களையும் முடிவு செய்கிறது. மதசார்பற்ற அரசு, மத சார்புடைய அரசுன்னா பாகிஸ்தான் வாட்டிகள் தான். இங்கே வந்துட்டு ஒரே ஒரு மதத்தை தான் பின்பற்றுவாங்க. அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பு திருத்தங்களில் ஒன்றுக்கு கூட இதுவரை பொது வாக்கெடுப்பு நடத்தப்படவில்லை. அது வந்துட்டு ஒரு குறையாக பார்க்கப்படுது. சுவிட்சர்லாந்தில் எந்த ஒரு அரசமைப்பு சட்டம் வரணுன்னாலும் அது வந்துட்டு பொது வாக்கெடுப்பு மூலிமா ரெடி பண்ணுவாங்க. 42வது இந்திய அரசமைப்பு திருத்த சட்டம் வந்துட்டு இறையாண்மை கொண்ட குடியரசு என்பதை இறையாண்மை, சமதர்மம், மதசார்பற்ற மக்களாட்சி குடியரசு என்று வரையறுக்கிறது. நாட்டின் ஒற்றுமை என்ற சொற்றொடரை நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு 1976 இந்திரா காந்தி அவர்கள் அவசர நிலை காலத்தில் கொண்டு வந்தாங்க. ஓகேவா? இதுதான் வந்துட்டு முகப்பரியில் சேர்ந்த சேஞ்சஸ் ஒரே ஒரு தடவை தான் பண்ணியிருக்காங்க. இந்திய அரசமைப்பு 3 பிரிவாக பிரிச்சிருக்காங்க: சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறைன்ட்டு. இந்திய அரசமைப்பு பார்த்திங்கன்னா அதிக இறுக்கமான தன்மை கொண்டதாகவும் இல்லை, நெகிழ்வுத்தன்மை கொண்டதாகவும் இல்லை. சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட அரசமைப்பில் இந்தியா தான் சிறந்தது. ரொம்ப பெருசும் இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் தான். அதன் உட்கரு வந்துட்டு மாறாமல் காலத்துக்கு தகுந்த மாதிரி நாம் வந்துட்டு அதில் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அது வந்துட்டு அதோட சிறப்புத்தன்மை. நெருக்கடி தருணங்களும் இப்போலாம் வந்துட்டு இந்த மாதிரி பேண்டமிக் சுச்சுவேஷன் கூட நிறைய விஷயத்தோட அடாப்ட் ஆகிற மாதிரி தான் 75 வருஷத்துக்கு முன்னாடியே படித்து எழுதி கொடுத்துருக்காங்க நமக்காக. ஓகேவா? அரசமைப்பு நிர்ணய சபையில் பார்த்திங்கன்னா முதல் கூட்டம் வந்துட்டு 9 டிசம்பர் 1946 நடந்தது. பாகிஸ்தான் பிரிவிற்கு பின்னாடி 14 ஆகஸ்ட் 1947 நடைபெற்றது. கேபினெட் மிஷனில் மொழிந்தபடி நிர்ணய சபையோட உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஓகேவா? அதில் யாரெல்லாம் இருந்தாங்க? மாதவராவ், சையது முகமது சாதுல்லா, அம்பேத்கர், சருரா அல்லாடி கிருஷ்ணமூர்த்தி, PN ராவ், SN முகர்ஜி, ஜீகர் கிஷோர் கண்ணா, கேவல் கிருஷ்ணா, இவங்க எல்லாமே இருந்தாங்க. மொத்தமாக பார்த்தோம்னா 292 ப்ளஸ் சுதேச அரசியலிருந்து 93 பேர் இருப்பாங்க. 284 உறுப்பினர்கள் வந்துட்டு 26/11/1949 கையெழுத்திட்டிருப்பாங்க. ஓகேவா? இதை அக்செப்ட் பண்ணி முதல் கூட்டுப்பொருள் என்னென்னா தற்காலிக தலைவர் தேர்ந்தெடுக்கும் தான். ஆச்சாரிய KB கிருபாலினி அவர்கள் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை தற்காலிக தலைவராக முன்மொழிந்திருப்பார். ஒப்புதல் கூட்டத்திற்கு வந்துட்டு 24/1/1950 ராஜேந்திர பிரசாத் வந்து தலைமையேற்றிருப்பார். 9/12/1947 முதல் 24 ஜனவரி 1950 வரை விவாதங்கள் நடைபெற்றிருக்கு. அதோட விவாதங்கள் மொத்தமாக வந்துட்டு 12 தொகுதிகளாக இருக்குது. இந்திய அரசாங்க சட்டம் 1935 கான்ஸ்டியூஷன் தேவையான நிறைய விஷயங்கள் எடுத்திருப்பாங்க. அதில் முக்கியமாக சொல்கிறது வந்துட்டு கூட்டாட்சி விதி, ஆளுநர் பதவி, நீதித்துறை, பொது தேர்வாணையம், நெருக்கடி கால விதி, நிர்வாக விவகாரங்கள் போன்றவையெல்லாம் இந்த இந்திய அரசாங்க சட்டம் 1935 தான் எடுக்கப்பட்டிருக்கு. அரசமைப்பு மூல ஆதாரங்கள் பார்த்திங்கன்னா எங்கேருந்தெல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னா, பிரிட்டனில் இருந்து நாடாளுமன்ற அரசு, ஒற்றை குடியுரிமை, சட்டத்தின் ஆட்சி, நாடாளுமன்ற செயல்முறைகள், இதெல்லாமே வந்துட்டு பிரிட்டன்கிட்டேருந்து எடுத்து நம்ம கான்ஸ்டியூஷனை சேர்த்துருப்பாங்க. அதே மாதிரி அமெரிக்க அரசமைப்புலேருந்து எதெல்லாம் வாங்கணும்னா அடிப்படை உரிமைகள், நீதி சீராய்வு, குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானம், உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்ற நீதிபதி, குடியரசுத் தலைவர் போன்றவர்கள் பதவி நீக்க செய்முறை பற்றி குறிப்பிட்டிருக்கு. அயர்லாந்தில் இருந்து தான் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை எடுத்திருப்போம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? அப்புறம் கனடாவிலிருந்து ஒரு வலுவான கூட்டாட்சி தேவை அப்படிங்கிறதும், மத்திய அரசின் பொதுப்பட்டியலிருந்து மாநில அரசு, மாநில ஆளுநர் நியமனம் வரைக்கும் உச்சநீதிமன்ற அறிவுரை, அதிகார வரம்பு, இது எல்லாமே வந்துட்டு கனடாவிலேருந்து எடுத்திருக்கோம். ஆஸ்திரேலியாவிலேருந்து பார்த்திங்கன்னா வணிகம், வர்த்தக சுதந்திரம், நாடாளுமன்றத்தின் ஈரவை கூட்டுக்கூட்டம், இதெல்லாமே வந்துட்டு ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுத்திருக்கோம். ஜெர்மனி வெய்மர் அரசமைப்பிலிருந்து நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமைகளை பறிக்கிறது அதனுடைய கூட்டமைப்பிலிருந்து எடுத்தது. சோவியத் யூனியன் கிட்ட இருந்து அடிப்படை கடமைகள், முகப்புரையில் இருக்கக்கூடிய சமூக பொருளாதார அரசியலுங்கிற வார்த்தை, நீதியின் மாண்புகள், அடிப்படை கடமைகள் 42வது திருத்த சட்டத்தின் மூலயமா உறுதிப்படுத்தப்பட்டது தான் இந்த அடிப்படை கடமைகள். ஓகேவா? இதெல்லாம் வந்துட்டு சோவியத் யூனியன்லேருந்து எடுத்திருக்கோம். பிரான்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா முகப்புரையில் இருக்கக்கூடிய குடியரசு, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இது எல்லாமே வந்துட்டு பிரான்ஸுடையது. தென்னாப்பிரிக்காவிலிருந்து அரசமைப்பு திருத்த முறை, மாநிலங்களவை உறுப்பினர்களுடைய தேர்வு. அதே மாதிரி இதனுடைய சிறப்பியல்கள் பார்த்தோன்னா எழுதப்பட்ட அரசமைப்பு இது. மாநில மத்திய உறவுக்கு பல்வேறு விதிகளை கொண்டிருக்கும். தனிநபர் உரிமையும் அடிப்படை உரிமையும் பாதுகாக்கப்படும். அரசு எப்படி நடக்கணுங்கிறதுக்கு அரசு வழிகாட்டு நெறிமுறைலாம் இதில் இருக்குது. நிர்வாக செயல்முறை என நீண்ட விரிவான பட்டியல் கொண்டது தான் இது. இறுக்கமானதும் கூட அதே சமயம் நெகிழ்வுத்தன்மை கொண்டதாகவும் சொல்ல முடியாது. இறையாண்மைங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட உள்நாட்டு வெளிநாட்டு விவகாரங்களில் அதர் கண்ட்ரிஸில் வந்துட்டு கலந்துக்காமல் இருக்கிறது தான் வந்துட்டு இறையாண்மை.
கலந்துக்க விடாமல் இருக்குது. ஓகேவா. சமதர்மங்கிறது 42வது திருத்த சட்டம் மூலம் சேர்க்கப்பட்டது. மதசார்பின்மைங்கிறது அரசு எந்த ஒரு தனிப்பட்ட மதத்தையும் சார்ந்தது கிடையாது. இங்கே எல்லா மதமே சம்மதம் தான். மக்களாட்சிங்கிறது முடியாட்சி முடிஞ்சு குடியாட்சி ஸ்டார்ட் ஆனது வந்துட்டு மக்களாட்சி. குடியரசுன்னா இந்த தேர்தல் மூலயமா தான் நம்மளை ஆட்சி செய்கிற தலைவர்களை நாம் தேர்ந்தெடுக்கிறோம். வயது வந்தவருக்கெல்லாம் வாக்குரிமை கொடுக்குது. கலப்பு பொருளாதாரம், இது எல்லாமே வந்துட்டு இந்திய கான்ஸ்டியூஷனோட சிறப்பியல்புகள். அரசமைப்பின் செயல்பாடுகள் நாடாளுமன்ற கட்டுப்படுத்துவதால் நாடாளுமன்ற ஆட்சி முறைன்னு சொல்கிறோம். அதே மாதிரி இது நம்ம நாடு வந்துட்டு ஒற்றை குடியுரிமை கொண்டது. 2015 பிப்ரவரி 27 குடியுரிமை சட்டம் மூலமாக 1955 திருத்தங்கள் கொண்டு வந்துள்ளது. பதிவு மூலம் குடியுரிமை பெறலாம். இந்தியாவில் தொடர்ந்து குடியிருந்தாலும் குடியுரிமை பெறலாம், அல்லது 12 மாதங்கள் அரசு பணியில் இருந்தாலும் குடியுரிமை பெறலாம். ஆனால் அசாதாரண சூழலில் இது தளர்த்தப்படும். ஒரு நபர் ஒரு வாக்குரிமை அடிப்படையில் தான் 18 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு ஓட்டு உரிமை கொடுக்கப்படுகிறது. சுதந்திரமான ஒருங்கிணைந்த நீதி அமைப்பு வந்துட்டு நீதித்துறை செயல்பாடுகளில் நிர்வாக தலையீடோ அல்லது சட்டமோ நாடாளுமன்ற தலையீடோ இல்லாமல் இயங்கும் தன்னாட்சி அமைப்பு தான் வந்துட்டு நீதி அமைப்பு. ஒருங்கிணைந்த இந்திய நீதி அமைப்பு உச்சநீதிமன்றம், உயர் நீதிமன்றம், கீழவை நீதிமன்றம், துணை நீதிமன்றமாக செயல்படுகிறது. அடிப்படை உரிமைகள் பார்த்திங்கன்னா பகுதி 3ல் 6 தலைப்புகள் கொடுத்துருப்பாங்க. நான் இன்னும் இதற்கு ஆர்டிக்கல் எழுதலை. சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, மத வழிபாட்டு உரிமை, கல்வி பண்பாட்டு உரிமை, அரசமைப்புப்படி நிவாரணம் கோரும் உரிமை. அதே மாதிரி சொத்து உரிமை 31A அடிப்படை உரிமையிலிருந்து 44வது திருத்த சட்டம் மூலமாக 1978 அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கி 300Aவில் சட்ட உரிமையாக சேர்த்துக்கப்பட்டுச்சு. அடிப்படை உரிமை நீதிமன்றத்தால் நிலைநாட்டப்படும். சப்போஸ் நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இந்த அடிப்படை உரிமைகளில் இருந்ததுன்னா நம்ம கோர்ட்டில் கேஸ் போட்டு நமக்கு வேணுங்கிற உரிமையை நம்ம வாங்கிக்கலாம். அதுதான் வந்துட்டு அடிப்படை உரிமை பாதிக்கப்பட்ட நீதிமன்றத்தின் நாடலான்னு ஆர்டிகல் 32 சொல்லுது. கல்வி உரிமை வந்துட்டு 86வது திருத்த சட்டத்தின் மூலமாக 2002 ஆர்டிகல் 21A 6 முதல் 14 வயது வரை கட்டாய கல்வி அடிப்படை உரிமையாக கொல்லப்பட்டிருக்கு. சிறார் இலவச கட்டாய கல்வியும் 2009 கொண்டு வரப்பட்டது. அது ஆர்டிகல் 21A வழங்கக்கூடிய அடிப்படை உரிமை மூலமாக இயற்றப்பட்டது. ஒற்றையாட்சி கூட்டாட்சி இரண்டும் கொண்டது தான் நம்மளுடைய நாடு. அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் இது பார்த்தோம்னா பகுதி 5 பகுதி 4 அரசாட்சி தொடர்பாக அரசு கடைபிடிக்க வேண்டியவை சொல்லுது. அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஆண் பெண் சம ஊதியம், இலவச கட்டாய அடிப்படை கல்வி, வேலை பார்க்கும் உரிமை, முதுமை, வேலையின்மை, நோய்வாய்ப்படுதல், வாழ்வதற்கான தேவையான திட்டம், பிற்படுத்தப்பட்டவருக்கு முன்னுரிமை. ஓகேவா. வளங்கள் பகிர்வில் உள்ள பாகுபாடுகளை களைய இதை நீதிமன்றம் மூலமாக நிலைநாட்ட முடியாது என்றாலும் நாட்டின் அரசாட்சிக்கு மிக முக்கியத்துவம் கொண்டது ஆகும். ஓகேவா. இந்த அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் வந்துட்டு நீதிமன்றம் மூலமாக இதை நிலைநாட்ட முடியாது என்றாலும் நாட்டின் அரசாட்சிக்கு இது மிக முக்கியமானது ஆகும். அடிப்படை கடமைகள் 42 திருத்த சட்டம் 4ல் 51A வந்து என்ன சொல்லுதுன்னா அடிப்படை கடமைகள் இது. ஓகே. தேசிய கொடி, தேசிய கீதம், அதன் மாண்புகளை மரியாதை கொடுக்கணும். விடுதலையில் பின்பற்றப்பட்ட மாண்புகளை ஏற்று அதை கடைப்பிடிக்கணும். இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு, பாதுகாப்பை பேணணும். தேவைப்பட்ட நாட்டுக்காக காக்க இராணுவத்துக்கும் போகணும். மதம், மொழி, ஜாதி, பெண்களின் மாண்பு காக்க போராடணும். பன்மைத்துவம், பண்பாட்டின் மரபினையும் காக்கணும். அறிவியல் ஆர்வமும் தேடல் நெறியும் சீர்திருத்தமும் மனிதநேயமும் இருக்கணும். புதிய கண்டுபிடிப்புகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தனிநபராகவோ கூட்டாகவோ புதிய இலக்கு நோக்கி முயற்சிகள் மேற்கொள்ளணும்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் இப்போ வந்துட்டு அரசு என்ன பண்ணுது, நிறைய செயல் திட்டங்கள் தீட்டுது. ஸோ லோன் கொடுக்குறாங்க, நிறைய புது கண்டுபிடிப்புகள் ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க, ஸ்போர்ட்ஸில் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இது எல்லாமே வந்துட்டு இங்கே இருக்குது அடிப்படை கடமைகளே கொடுத்துருக்காங்க. நீதி சீராய்வு சமநிலை. அடிப்படை உரிமை மீறினால் நாடாளுமன்ற நிர்வாகத்தின் தேவைப்பட்டால் தலையிட உரிமை உண்டு. எதுக்கு? நீதி சீராய்வுக்கு. நீதித்துறை நாடாளுமன்றமும் சமம்னு சொல்கிறாங்க. அரசமைப்புக்கு எதிரான சட்டத்தை செல்லாததாக்கும் அதிகாரம் இவங்களுக்கு உண்டு. ஏன்னா எந்த ஒரு விஷயமும் எப்படி இருக்கணும், சட்டத்திட்டக்கு உட்பட்டு தான் இருக்கும். அதை மீறுற போது நீதிமன்றங்கள் வந்து அதை தடை விதிக்க முடியும். குடியுரிமை சட்டம் இப்போ 1955. நாடாளுமன்ற மக்களாட்சி பார்த்தோன்னா 79 கீழ் இந்தியா நாடாளுமன்றம், குடியரசுத் தலைவர் மற்றும் ஈரவை கொண்டதாக உள்ளது. மேலவை அப்படிங்கிறது மாநிலங்களவை, மாநில பிரதிநிதிகள் இருப்பாங்க. கீழவை அப்படிங்கிறது மக்களவை, மக்கள் பிரதிநிதித்துவம் பெற்றதாக இருக்கும். நாடாளுமன்ற, மாநிலங்களவை இந்தியா வந்து கடைபிடிக்கப்படுது. குடியரசுத் தலைவர் அவை வந்துட்டு அமெரிக்காவில் இருக்குது. ஓகேவா. நம்ம இந்தியாவில் இருக்குது நாடாளுமன்ற அவை. ஓகேவா. நாடாளுமன்றம் வந்துட்டு நாடாளுமன்ற ஈரவை உறுப்பினர், ஒன்றிய ஆளுகைக்கு உட்பட்ட சட்டமன்ற உறுப்பினர், இது எல்லாமே வந்துட்டு எப்படி தேர்தல் மூலியமாக தான் தேர்ந்தெடுப்பாங்க. மாநிலங்களவையில் பார்த்தோன்னா 238 மாநிலமும் ஒன்றியத்துக்கு உட்பட்ட சட்டமன்றம் மூலமும் உறுப்பினர்கள் இருப்பாங்க. 12 பேர் வந்து குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுப்பார். மாநிலங்களவைங்கிறது நிரந்தரமானது, கலைக்க முடியாது. 6 ஆண்டுக்கு
6 ஆண்டு இருக்கலாம் பதவியில். 2 ஆண்டுக்கு ஒரு முறை 3 ஒரு பங்கு உறுப்பினர்கள் வந்துட்டு மாற்றப்படுவாங்க. மக்களவையில் 545 பேர் இருப்பாங்க. 543 பேர் மக்கள் பிரதிநிதியாகவும் 2 பேர் குடியரசுத் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. 5 ஆண்டுகள் கொண்டது. குடியரசுத் தலைவர் சில ப்ராப்ளத்தினால கலைக்கணும்னு நினச்சா இது கலைக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவராக இருக்கார். 2014 ஆகஸ்ட் 1 தமிழ்நாட்டின் நீதிமன்ற மொழியாக தமிழ் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்திய அரசு சட்டத்தின் கீழ் உருவான மദ്രാஸ் மாகாணத்தின் முதல் சட்டமன்றத்தில், அதாவது 1952-57 அப்போது ராஜாஜி தான் இருப்பார். ராஜாஜி அடிப்படை கல்வி திட்டத்தை அவர் கொண்டு வந்தார், இல்லை அந்த இந்தியெல்லாம் கட்டாயம் ஆகணும்ட்டு. ஸோ அப்போ வந்துட்டு கடும் எதிர்ப்பு வந்து விமர்சிக்கப்பட்டது. அதனால் வந்துட்டு அவர் சீக்கிரமாக ராஜினாமா பண்ணிடுவார். அதுக்கப்புறம் காமராஜர் வருவார். 1954 கல்வி அமைச்சர் யார் இருந்தாருன்னா சி. சுப்பிரமணியம் இருந்தார். அவர் வந்துட்டு அந்த கல்விக் கொள்கையை ரத்து செய்கிறாரு. அதே மாதிரி ராஜாஜி கொண்டு வந்த நிலமற்ற விவசாய தொழிலாளர்களை பாதுகாக்கும் நிலச்சட்டத்தை அப்படி தொடருவாங்க. 1937 ராஜாஜி ஃபஸ்ட்டு நிதிநிலை அறிக்கையை மദ്രാஸ் சட்டமன்றத்தில் செனட் அவையில் மദ്രാஸ் பல்கலைக்கழகத்தில் சேப்பாக்கத்தில் அனௌன்ஸ் பண்ணியிருப்பார். ஓகேவா? நிதிநிலை அறிக்கை அங்கே தான் வாசிச்சிருப்பார். 1967 இருந்துட்டு திமுக அரசியலுக்கு வந்துட்டாங்க. அண்ணா தான் முதலமைச்சராக இருந்தார். இந்து திருமண சட்டம் திருத்தப்பட்டு சுயமரியாதை திருமணம் கொண்டு வரப்பட்டது. 5 முறை கருணாநிதி அவர்கள் சிஎம் இருந்திருப்பாங்க. பிற்பட்ட வகுப்பிற்கு இடஒதுக்கீடு, முஸ்லீமுக்கு சிறப்பு உள்ஒதுக்கீடு, பட்டியல் பழங்குடியினருக்கு ஒதுக்கீடு, அருந்ததியருக்கு உள்ஒதுக்கீடு, இது எல்லாமே வந்துட்டு கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்டது. 1977 முதல் 1987 வரை அஇஅதிமுக வந்துட்டு ஆட்சியில் இருந்தாங்க. எம்ஜிஆர் அவர்கள் தான். ஸோ கர்ணம் அப்படிங்கிற, அதாவது இந்த விஓ போஸ்ட்டுக்கு வழிவழியாக அவங்க பரம்பரையாக வருவாங்க. அந்த முறையை நீக்கினது வந்துட்டு எம்ஜிஆர் அவர்கள் தான். மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக அவர் மாற்றிருப்பார். 1992 நவம்பரில் உச்சநீதிமன்றம் மண்டல ஆணையம் வழங்கின தீர்ப்பில் 50% இடஒதுக்கீடு தீர்ப்பை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 69% உயர்த்தி கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் தமிழ்நாடு மாநில சட்டமன்றத்தில் 234 உறுப்பினர்கள் இருக்காங்க. 150 உறுப்பினர்களும் 45 பேர் தனி தொகுதியிலிருந்தும் வருவாங்க. முதல் பொது தேர்தல் வந்து 1952 நடந்தது. முதல் கூட்டத்தொடர் 3/5/1952 நடந்தது. 333 கீழ் ஆங்கிலோ இந்திய ஒருவரை ஆளுநர் நியமிக்கலாம். 6/4/2001 இப்போ ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க இல்லையா? ஸோ 16வது தமிழக சட்டமன்றம் 7/5/2001 கூட்டப்பட்டது. பொதுக்கணக்கு குழு, மக்களவை உறுப்பினரிலிருந்து ஒருவர் பொதுக்கணக்கு குழு தலைவராக மக்களவைத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். 1967-68 பார்த்தோன்னா முதல் முறையாக எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருத்தர் பொதுக்கணக்கு குழுவில் இருப்பார். 1950 2018 ஏப்ரல் வரை 1596 அறிக்கைகளை மக்களவைத் தலைவர் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க இந்த பொதுக்கணக்குழுலேருந்து. இது வந்துட்டு மக்களவைத் தலைவர் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு. அரசமைப்பு திருத்த சட்டம் முன்வரைவு வந்துட்டு உறுப்பு 368(2) இருக்குது. அதன் கீழ் வரும் அனைத்து விதிகளும் அடங்கும். நாடாளுமன்ற தீரவையிலும் இதை வந்துட்டு கொண்டு வரலாம். அரசமைப்பு திருத்த சட்டம் முன்வரைவு உறுப்பு. ஓகேவா? 370 என்ன சொன்னதுன்னா, ஜம்மு காஷ்மீர் வந்துட்டு 5 ஆகஸ்ட் 2019 அது வந்துட்டு சிறப்பு அந்தஸ்தை 370 ஜம்மு காஷ்மீருக்கு தான் இருந்தது. அதை வந்துட்டு நீக்கிட்டாங்க. சங்கரலிங்கனார் இவர் தான் வந்துட்டு 14 ஜனவரி 1957 மெட்ராஸ் அப்படிங்கிறது தமிழ்நாடு மாற்றப்பட்டது. இவர் 1895 பிறந்திருப்பார். 1917 இந்திய தேச காங்கிரஸில் இணைந்தார். 1930 காந்தி தண்டி யாத்திரையில் இவரும் கலந்திருப்பார். 1952 ஸ்ரீராமுலு சென்னை தலைநகராக கொண்ட தனி மாநிலம் கோரி உண்ணாவிரதம் இருப்பார். 1956 மദ്രാஸை தமிழ்நாடு என மொழி மாற்ற வேண்டும் சொல்லிட்டு இவர் உண்ணாவிரதம் இருந்து 76 நாள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தார். எப்போனா ஜூலை 27 1956 அக்டோபர் 13 1956 வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்து இருப்பார். ஸோ அப்போ தமிழ்நாடு எப்போ பேர் வந்துச்சு? 14 ஜனவரி 1969. வரதட்சணை ஒழிப்பு சட்டம் இப்போது 1969 6, அதுக்கப்புறம் 9 மே 1961, 2 டேட்டுமே கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் கண்டென்ட் இது. பயங்கரவாத தடுப்பு சட்டம் பார்த்தோம்னா 2002 மார்ச். தேர்வுக்குழு வந்துட்டு வென்மினிஸ்டர் நாடாளுமன்ற முடிவு தான் தேர்வுக்குழு இயங்குது. 125 கீழ் எந்த ஒரு குறிப்பிட்ட சட்ட முன்வரைவையும் தேர்வுக்குழுவுக்கு அனுப்பும்படி எந்த ஒரு உறுப்பினரும் தீர்மானம் கொண்டு வரலாம். ஓகேவா? அது வந்துட்டு தேர்வுக்குழு பரிசீலனைக்கு அனுப்பப்பட்டு 3 ஒரு பங்கு உறுப்பினர் அப்போ வந்துட்டு அவையில் இருக்கும். எந்த ஒரு சட்ட முன்வரை வரணுன்னாலும் அப்போ அந்த அவையில் 3 ஒரு பங்கு உறுப்பினராவது இருக்கணும். சப்போஸ் வாக்கெடுப்பு சமமாக இருந்ததுன்னா அவைத்தலைவரோட முடிவே இறுதியானது. மாநிலங்களவை தலைவருக்கு இதை அனுப்பலாம். ஸோ இங்கேருந்து நாம் அங்கே மாநிலவைக்கும் அனுப்பலாம். அவரோட முடிவே இறுதியானது. சட்ட முன்வரைவு ஒரு அவையில் நிறைவேற்றப்பட்டு மறு அவையில் இழுக்கப்பட்டால் 6 வாரத்துக்கு மேலே நீடிக்கப்பட்டாலும் குடியரசுத் தலைவர் ஈரவை கூட்டத்தையும் கூட்டி முடிவுகளை கொண்டு வரலாம்.
ஆனால் பண முன்வரைவுக்கோ அரசியல் அமைப்பு திருத்த சட்டத்துக்கோ இது வந்துட்டு செல்லுபடி ஆகாது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு நான் பாலிட்டியில் படித்து இன்றைக்கி எடுத்த நோட்ஸு. ஸோ என்னோடய நோட்ஸ் இப்போ தான் நான் எடுத்து கொடுப்பேன். டெஸ்ட் எப்படி எழுதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.